வீரம், உழைப்பு, முனைப்புடன் எப்போது முன்னேறும் மேஷ ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவு பதட்டம், மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். சில முடிவுகள் குறித்து பயம், யாருக்கும் சொல்லாமல் மனதில் வைத்துக் கொண்டிருக்கும் கவலைகள் உங்களை சோர்வடைய செய்யலாம். தற்காலிக பணம் தடை, வேலைக்கான முன்னேற்றம் தாமதம், தொழிலில் சிறிய தடைகள் இருப்பினும் மனதின் நம்பிக்கை மற்றும் பொறுமையுடன் முன்னேறினால் நிலைமை சீராகும் என்பதே. திருமண வாழ்க்கையில் துணையுடன் சிறிய தவறான புரிதல்கள், வார்த்தை சண்டைகள் உருவாகலாம். ஆனால் உண்மையான அன்பு, பொறுமை, நல்ல உரையாடல் மூலம் உறவை மீண்டும் வலுப்படுத்தலாம். காதல் வாழ்க்கையில் சந்தேகம் மற்றும் பொறாமை சிக்கல்கள் வந்து சேரலாம். நம்பிக்கையே உறவை காப்பாற்றும். வேலைக்கு செல்பவர்கள் மேலதிகாரிகளின் அழுத்தம், டெட்லைன் பூர்த்தி செய்வதில் மன அழுத்தம் காணலாம். ஆனால் உங்களின் திறமையை வெளிப்படுத்த சிறிய சவால்களே வழியாக இருக்கும். தொழில் செய்பவர்கள் முதலீடு தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. தவறான நபர்களின் ஆலோசனையை ஏற்காதீங்க. மாணவர்கள் கவனச்சிதறலை தவிர்த்து தினசரி படிப்பை கட்டுப்பாடுடன் மேற்கொண்டால் தேர்வுகளில் முன்னேற்றம் காணலாம். இந்த வாரம் உடல் நலத்தில் தலைவலி, மன அழுத்தம் போன்றவை அதிகமாக இருக்கலாம். தியானம், ஜபம், சுவாச பயிற்சி ஆகியவை மிகவும் உகந்த மருந்தாக இருக்கும். முக்கிய முடிவுகளை 1, 3, 5 அக்டோபர் ஆகிய தேதிகளில் எடுப்பது சிறந்த பலனை தரும். நிதி தொடர்பான முடிவுகளை 29 அல்லது 30ஆம் தேதிகளில் தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. எளிய பரிகாரம்: தினமும் காலை எழுந்தவுடன் ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் ஒரு பூ வைத்துக் கொண்டு சூரியனுக்கு முன்னால் வைத்து அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும் என்று மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். இது எளிய வழிபாடு, அனைத்து மதத்தினரும் செய்யக்கூடியது. மொத்தத்தில் மேஷராசி நேயர்களே, சவால்கள் இருந்தாலும் உங்களின் மன வலிமை, பொறுமை, உழைப்பால் அனைத்து தடைகளையும் கடந்து வெற்றி பெறும் வாரமாகும். இன்னாசையினும் இனிது செய்து கொள்ளல் நன்மையும் உடையார் கடன் என்ற குரல் போல, யாராவது உங்களை வருத்தினாலும் இனிய வார்த்தையால், நற்பண்பால் பதிலளிப்பது உங்கள் வாழ்க்கையை சமநிலைப்படுத்தும். கண்ணியமும் கலைநயமும் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு வளம், செழிப்பு, அன்பு, குடும்ப பந்தங்கள் அனைத்திலும் சிறப்பான பலன் உண்டு. குடும்ப வாழ்க்கையில் பாசமும் அன்பும் அதிகரிக்கும். பெண்களுக்கான நல்ல செய்திகள் வரும். கர்ப்பம், குழந்தை, குடும்ப விரிவாக்கம் போன்ற விஷயங்களில் சந்தோஷம் கிடைக்கும். வீட்டில் அலங்காரம், அழகு, அமைப்பு, புதிய பொருட்கள் வாங்குதல் போன்ற சந்தோஷமான நிகழ்வுகள் நடைபெறலாம். ஆனால் சில விஷயங்களை விட்டுவிட்டு முன்னேற வேண்டும் என்பதை இந்த வாரம் உங்களுக்கு கூறுகிறது. கடந்த கால சோகத்தை பிடித்துக் கொண்டு இருந்தால் முன்னேற்றம் தடைபடும். எனவே உங்களை சோர்வடைய செய்கிற பழைய எண்ணங்கள், உறவுகள், வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட கவலைகளை விட்டுவிட்டு